ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் அன்பழகி பேசுகிறேன். என்னடா அன்பழகி அம்மா மடியில் உட்காந்துட்டு எங்கே போகிறான்னு யோசிச்சு பார்க்கிங்களா? எனக்கும் தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். அம்மாவும் அப்பாவும் அன்பழகி வா காருக்குள்ளே ஏறுன்னு சொன்னோடனே நான் குடு குடு குடுன்னு ஓடி வந்து காரில் ஏறி எங்கள் அம்மா மடியில் வந்து உட்காந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் எங்கே போகிறான்னு தெரியாது. ஆனாலும் அவங்க கூகுள் மேப்பில் பார்த்து ரூட் போட்டு பார்த்துருந்தாங்க. லெஃப்ட்டில் போங்காங்க, ரைட்டில் போங்காங்க. கடைசி அங்கே இங்கே சுற்றி சுற்றி நாங்கள் வந்து போக வேண்டிய இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம். அங்கே இறங்கி பார்த்தா என்ன போல் நிறைய பேரை கூண்டுக்குள்ளே அடைச்சி போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்கெல்லாம் என்னை பார்த்து கொலன்னு கொள்ளைச்சாங்க. எனக்கும் வந்துருச்சு, என்னடா நான் குட்டி பிள்ளையா இருக்குன்ட்டு என்னை பார்த்து பயம் காட்டிக்கலான்ட்டு நானும் திருப்பி லொல்லுன்ட்டு அவங்க எல்லாத்தையும் பயம் காட்டிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்க எல்லாரும் பயந்து போய் அமைதியாயிட்டாங்க. என்னடா அந்த குட்டி கொஞ்சம் இப்படி கொலன்னு கொலைக்கிறா அப்படின்னுட்டு. அன்பழகியா சும்மாவா உடனே உள்ளே கூப்பிட்டு போய் என்னை டேபிள் மேலே ஏறி உட்கார வச்சுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். என் வெயிட் பார்த்தாங்க, எல்லாம் பார்த்துட்டு டேபிள் மேலே ஏறி உட்கார வச்சுட்டாங்க. எனக்கு அந்த டேபிள் புதுசாக இருந்துச்சா, அப்போ கீழே போகலாம்ப்பான்னு சொல்லிகிட்டே இருந்தேன். எங்கள் அப்பா அன்பழகி வெயிட் பண்ணு, கொஞ்சம் நேரத்தில் இறக்கி விட்டுடலாம், அமைதியாக உட்காருன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் எங்கள் சுசுக்கா கீழே இருந்துட்டு சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கிறான். எங்கள் அண்ணங்கார அவளை பிடிச்சி வச்சுருக்கா. சுசுக்கா நோன்னு சொல்லிட்டு இருந்தான். என்னடா பிக்னிக் வந்துட்டு சுசுக்கா பயந்து இருக்கலான்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன். அக்கா கடி மணியை வந்து ஆட்டி வாங்குவோமான்னு கேட்டுருந்தா. உடனே ஒருத்தர் வந்து என் மேலே பாசமாக இருக்கிற மாதிரி என் காதை பிடிச்சி பார்க்குறாரு, என் கண்ணை தூக்கி பார்க்குறாரு, எனக்கு முத்தம் கொடுக்குறாரு, எனக்கு கொஞ்சிக்கிட்டே இருக்கிறாரு. யார்டா நம்மளை இவ்வளோ கொஞ்சிறாங்கன்னு பார்த்தா என் ஓட்டப்பழ காமிக்க சொல்லி ஓப்பன் யுவர் மவுத்னு சொல்கிறாரு. எனக்கு வெக்கமாக போயிடுச்சு. என் காலெல்லாம் பார்க்குறாங்க. அன்னைக்கு நான் வந்து கீழே விழுந்தேன்ல, அதுக்காண்டி ஒரு ப்ராப்ளமும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க எனக்கு. அப்படியே கொஞ்சிட்டே இருந்தார். நானும் நல்ல பிள்ளையாக கொடுத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா என்னை கொஞ்சிக்கிட்டு இருந்தவர் சடார்னு வந்து என் முதுகில் ஒரு ஊசியை குத்திட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். முதுகில் குத்தக்கூடாதுல்ல ஃப்ரெண்ட்ஸ், மூஞ்சுக்கு நேரம் தானே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணும், முகத்துலேயே குத்தாமல் முதுகில் குத்திட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் தான் தெரிஞ்சு வேக்சின் போட வச்சுருக்காங்களே, 2 வேக்சின் போட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு நான் பயந்தே போய்ட்டு இன்னும் குத்திட்டு இருக்காங்களா அப்படின்ட்டு. எங்கள் அப்பா அன்பழகி ஊசி போட்டாச்சு, வா உங்கள் அம்மாட்ட போ அப்படின்ட்டு என்னை தூக்கி எங்கள் அம்மாட்ட கொடுத்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.